என்ன விலை? முட்டை வீட்டை 3 ரூபாய். எவையா வாங்குவோம் 3 ரூபாய்க்கு? போடியா, ஒண்ணுமே வியாபாரம் விற்கிறது நீ போயா. கேட்டுட்டு போற ஆளா இருக்க. ஆமா, வாங்குறதுக்கே வரமாட்டேன். வாங்க வாங்க வாங்க. எங்க ஆளுக்கான சௌக்கியமா? வாழைக்கா என்ன விலை? என்ன கேட்கறீங்களா? சௌக்கியமா இருக்கு. உண்மையா விசாரிச்சாங்க. செவிட்டு பணமே கொண்டாடலையா? பின்ன ஏன் வந்த? உன்னை விசாரிக்க வந்தேன். ஏற்கனவே காதுதான் ரிப்பேர் ஆகி கிடக்குது. மேற்கொண்டு ஏன் பூ வேற வச்சு கட்டிச்சிருக்கிறேன். செவிட்டு காதுக்கு என்ன மாலை வேண்டி இருக்கு? எடுத்து ஏறி தள்ளி உட்கார சொல்றியா? நான் உட்காருவேன். உட்காராத, ஒரே ஓடி போயிரு. ஐயோ, பூசணிக்காயா? கையை ஆட்டக்கூடாதுங்கிறான். அந்த சேர்த்துக்கு ஒரு பொருளை கையில எடுத்துக்கிறானே. 3000 ரூபாங்க, நல்லா இருக்கும். சிக்காத, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விடு, திஷ்டி தொலையும். விளக்கு இல்லைங்கிறியா? நாளை காலையில போடுவோம், சாயங்காலம் எரியும். எங்க வயிறு எரியும். போனா போட்டோம். உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு? கேரட்டு புரியல. என்ன பா, அவங்ககிட்ட அது ஒண்ணுதான். அது இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவான். ஆமா, கத்திரிக்காய் என்ன விலை? வீச 3000 ரூபாய். 12 வச்சீங்க, அதுக்குள்ள 3000 ரூபாய் என்ன வந்துச்சு? என்ன ஆச்சு? இப்படி பார்த்தா 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ட நெருங்க கொண்டா. ஏற்கனவே இந்த டிராபிக் மாட்டான். இதுல இந்த கேட்டை வேற போட்டு பூட்டி வச்சிருக்கியா? ரூட்டை கிளியர் பண்ணு. ஆமா, ஏயா விலை ஏத்திட்டீங்க? சீனாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான்ல, அதனால சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா ஏன் சிந்தாதிரிப்பேட்டையில விக்கிற கத்திரிக்காய்க்கு விலை ஏத்திட்டீங்களா? சண்டையை ஜாக்கா வச்சு விலையெல்லாம் ஏற்றி விக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு காசு வேணும் செவிடு. ஆமா, கண்ணு வாங்கிட போகுது. சரி சரி, கூப்பிட மாட்டான். வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, எல்லாம் சௌரியமா தரேன். புள்ளங்க என்ன விலை? புடலங்காயா சார் 6 கஜம் என்ன விலை? என்ன கிண்டல பண்ண வந்தீங்க? கிண்டல் இல்லையா இருக்கு. வியாபாரத்தோட நியாயம் வேணா. புடலங்காய கொண்டு போய் ஜாம் கணக்கில் விற்கிறேங்க. நல்லா இருக்கையா? இல்லையா பண்ணுவோம். சீனாக்காரன் சண்டை வந்துருச்சு இல்ல? அவன சண்டை வந்துருச்சு. இனிமே இன்ச்சு கணக்கில் வியாபாரம் பண்ணியா? ஆகுது. என்ன வாங்கணும்? யாரை பார்த்து அம்மாங்கிற? யாரா நைனா? யாரா வாத்தியாரு? பள்ளிக்கூடத்துக்கு போறது பாக்குறவன வாத்தியாருங்க. அலையற உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அள்ளிசா தர்றேன். உருளைக்கிழங்கு குட்டிக்கொண்டு போ. வீட்டை 3.25 ரூபாய். 3.25 ரூபாயா? பாவி, ஏன்டா அப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? சண்டை வந்துருச்சு. சண்டை வச்சு மார்க்கெட்டு பக்கமே வரக்கூடாதா? வாடா. சீன டாக்டரை மணந்த தமிழ் பெண். தாய் கெஞ்சியும் இந்தியா திரும்ப மறுப்பு. சீன பிரஜையாகிவிட்டாளாம். தென்னாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருத்தி சீன டாக்டர் ஒருவரை மணந்த சுவையான செய்தி இங்கே கிடைத்திருக்கிறது. இவர்கள் திருமணம் 9ஆம் தேதி காலை பீக்கிங் நகரத்தில் நடந்தேறியது. இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை இந்திய சர்க்கார் செய்தியிலாக சேகரித்துள்ளது. இந்த பெண்ணின் பெயர் கமலா. கமலா ரத்தமெல்லாம் கொதிக்கிறதே. லட்சக்கணக்கான எதிரிகளை போரிலே சந்திக்க விரும்பினேன். போதும், இதை மட்டும் சந்தித்தால் போதும். 10,000 எதிரியை கொள்வதை விட ஒரு துரோகியை கொள்வது.
எப்படி இந்த செய்தி போகிறது? திடீர் திடீரென்று எதிரிகளுக்கு நமது இடம் எப்படி தெரிகிறது? என்னையை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒற்றன் யார்? நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவரை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒருவர் இது போன்ற தாக்குதல் நடைபெற்றால் நான் உங்களையே நம்ப மாட்டேன். எப்ப சாவேன்னு காத்துட்டு இருக்கியா? போங்கத்தான், திடீர்னு என்ன இப்படி பயமுறுத்திட்டீங்களே. அதை சொல்லித்தானே இப்ப கீழே விழுந்தீங்க. நான் ஒண்ணும் பயத்துல கீழே விழுவுறேன், ஆவேசத்துல கீழே விழுந்தேன். இப்பவே நான் போருக்கு போக போறேன். வேண்டாத்தா, அதெல்லாம் வீரர்கள் போற இடம். அதனால்தான் நான் சொல்றேன், நானும் போருக்கு போறேன். நீங்க போருக்கு போயிட்டா நான் சோறுக்கு என்ன செய்வேன்? சோத்து புத்தி, நீயும் ஒரு பெண்ணா? என்னடா புருஷ நெத்தி காலியா கிடக்குது, ஏதாவது வெற்றி திலகத்தை அவன் நெத்தியில் எழுதி வைப்போம், அவனையும் போருக்கு அனுப்பி வைப்போம். ஏதாவது இருக்குதா உனக்கு? வேண்டாத்தா, நான் சொல்றேன். யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன். நான் இப்பவே போருக்கு போகத்தான் போறேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். ஐயா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். ஐயா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். பட்டாளம் சிப்பாய்கள் நடக்க கண்டேன், நடக்க கண்டேன். பாதையின் ஓரத்தில் கிடக்க கண்டேன், நீ பாதையின் ஓரத்தில் கிடக்க கண்டேன். 8 பேர் உன்னை வந்து பிடிக்க கண்டேன், பிடிக்க கண்டேன். அதில் 7 பேர் பெண்களாயிருக்க கண்டேன், அதில் 7 பேர் பெண்களாயிருக்க கண்டேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். ஐயா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். பூனையெல்லாம் உன்னை துரத்த கண்டேன், துரத்த கண்டேன். புல்லு தடுக்கி நீ விழுக கண்டேன், ஒரு புல்லு தடுக்கி நீ விழுக கண்டேன். சேனையெல்லாம் உன்னை மிதிக்க கண்டேன், மிதிக்க கண்டேன். நீ திரும்பாத ஊருக்கு நடக்க கண்டேன், நாடா திரும்பாத ஊருக்கு நடக்க கண்டேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். ஐயா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டேன். வேண்டாம் சார். நாட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்கும் போது கிணாக்கான்ற அளவுக்கு நீ நிம்மதியா தூங்கி இருக்கிற இல்ல? இது மாதிரிலாம் சொல்லி நீ ஏமாத்த முடியாது. நான் கண்டிப்பா போருக்கு போகத்தான் போறேன். அங்க போய் செய்யற சேவையை இங்க இருந்தே செய்யுங்கன்னு சொல்றேன். இங்க யாரோட சண்டை போட? பல்லு கட்டுறானே சீனாக்காரன், அவனை பிடிச்சி உதைக்கவா? ஐயோ, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்காக சண்டை? காலையில் கேம்பில் இருந்து வந்ததிலிருந்து இன்னும் நம்ம போகவே இல்லை. ஏன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நிமிஷமும் நமது படை என்ன செய்கிறது, எங்கே போகிறது என்பது எதிரிகளுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தெரிகிறது? இங்கிருந்து உளவு போகிறது. இங்கே இருந்தா? இங்கே என்றால் நமது படைகளில். யார் அதை செய்யக்கூடும்? யாரை சந்தேகிப்பது? ஆனால் ஒன்று,
உள்ளுக்குள்ளேயே இரு அந்த ஓநாயின் கழுத்தை என் கைகளாலே பயப்படா. அது நீ அல்ல. அதோடு இன்னும் ஒன்று. ஒரு இந்திய அதிகாரி ரகசிய செய்திகளை வைத்துக் கொண்டு நமது படைகளை கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கிறார். அவன் என் கைகளில் கிடைத்தால் அவனுக்காகவே ஒரு ரவை காத்துக் கொண்டிருக்கிறது. மேஜர் குமார், அவனுக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு சிரமமே இருக்காது. நீ நன்றி உள்ளவன். நீங்கள் நம்பிக்கையுடையவர்கள். குமார், நீங்களும் இந்த இமயமலையில் தான் இருக்கிறீர்களா? நான் அனுப்புகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்குத்தான் கிடைக்கிறதா? நான் அதிர்ஷ்டக்காரி குமார். காதல் பாதையை விட்டு நாம் வெகு தூரம் சென்றாலும் இந்த புனிதமான காரியத்தில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம்.